நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. அனைவருக்கும் கல்வி இயக்கம், பள்ளிக்கூடத்துலலாம் இந்த லோகோவை பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு குழந்தைக்கும் கல்விங்கிறது முக்கியமாக வேணும் அப்படின்னு. நம்மளாம் ஒரு பக்கத்து படிச்சுக்கிட்டு ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது எத்தனையோ குழந்தைகள், அதாவது பெற்றோரை இழந்த குழந்தைங்க, பெற்றோர் இருந்தும் படிக்க வசதி இல்லாத குழந்தைங்க, கூலி தொழிலாவோ குழந்தை தொழிலாளர்களாவோ ஏதோ ஒரு பக்கத்து அவங்க மூலையில் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களாம் நினச்சி அவங்களும் படிக்கணும், அவங்களும் மேலே வரணும், வறுமையை ஒழிக்கணும், பொருளாதாரத்தில் மேம்படணும், சமூகத்தில் ஒரு அதிகாரத்தை கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆர்டி ஆக்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. குழந்தைகளை கட்டாயமாக கல்வி கொண்டு வரணும். அம்பேத்கர் சொன்ன ஒரு குவாட்ஸ் தான், எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன். அதாவது கல்வியால் மட்டும்தான் அதிகாரத்தை அடைய முடியும் அப்படிங்கிறாரு. அதனால தான் கடைசி உயிர் மூச்சு சாவர வரையிலும் அவர் புத்தமும் தம்மமுங்கிற நூலுக்கு முன்னுரை எழுதிட்டு தான் அவர் இறந்தார். கடைசி வரலும் வாசிப்பு வச்சுக்கிட்டே இருந்தார். அவரை முன்னுதாரணமாக வச்சு தான் நம்ம கல்விக்கு வந்து ஆர்டிஐ ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு இருக்குது. சரி பார்ப்போம். தேங்க்ஸ் டு ஆல்.